இன்று பிப்ரவரி 14 தாம் பதவிக்கு வந்ததும் 2022 ஆண்டின் மக்கள் புரட்சியின் பின்னணி பற்றி ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைக்கப் போவதாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பொருளாதார உதவிகள் வந்த விவகாரம் உட்பட அனைத்தையும் ஆராய போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் 365 புகழ் நாமல் ராஜபக்ச. அதென்ன 365 என்று உங்களுக்கு தெரியுமா? இன்றைய நாட்களில் அளவுக்கு அதிகமாக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாமல் ஒரு சந்திப்பு ஒன்றில் பேசும்போது இதே சிஸ்டத்தில் போவதா அல்லது 365 அப்படியே மாற்றி போடுவதா என்று கேட்கிறார். இப்படி உலகத்தில் நாமலை தவிர யாருமே பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. 180 இந்த செயல்முறைகளை எல்லாம் திருப்பி போடுவோம் என்றுதான் ஒரு சிஸ்டத்தை தலைகீழாக மாற்றப் போவதாக சூளுரைக்கக்கூடிய பலர் அடிக்கடி மேடைகளில் வீராப்பு பேசுவார்கள். இப்போது நாம் கொஞ்சம் கணக்கு வாத்தியார் அவதாரம் எடுக்கலாம். ஒரு புள்ளியிலிருந்து 365 திரும்புவது என்றால் என்ன? ஒரு புள்ளியிலிருந்து சரியாக 360 திருப்பினால் அதே புள்ளிதான் வரும். நாமல் சொல்லும் 365 என்பதன் அர்த்தம் உண்மையில் 360 + 5 இருக்க வேண்டும். ஆகவே 5 தான் திருப்ப போகிறார். அதாவது இப்போது இருக்கக்கூடிய சிஸ்டத்தை 5 திருப்ப போகிறார். அதற்குத்தான் இத்தனை கூப்பாடு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிதாக திருப்ப போகும் கதை சொல்ல வருகிறார் என்றுதான் புரிகிறது. ஆனால் 4ஆம் வகுப்பு மாணவனுக்கே புரிந்த தமக்கு புரியாத ஒரு கணிதத்தை சொல்ல போக நிலைமை சந்தி சிரிக்கும் அளவுக்கு போய்விட்டது. யாரிடம் கணக்கு படித்தார் என்று தெரியவில்லை. பிரிண்டர் உடையும் வரை பணத்தை அச்சடித்தாலும் பணவீக்கம் ஏற்படாது என்று சொன்ன அஜித் நிவாட் கப்ராலிடமா அல்லது 2500 ரூபாவில் ஒரு குடும்பம் வாழலாம் என்று சொல்லி அமுத வாக்கு சொன்ன பந்துல்ல குணவர்தனவிடமா என்றுதான் நாமலிடம் கேட்க வேண்டும். மாபெரும் சட்ட வல்லுநராக முடிசூடி கொண்டதே பிரச்சனையாக இருக்கும் போது எதற்கு கும்பகோணத்தில் பிறந்து உலகத்தையே வியப்பில் ஆழ்த்திய மாபெரும் கணித மேதை ராமானுஜன் வேடம் போட வேண்டும் என்றுதான் புரியவில்லை. கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பதற்கு உதவுபவனாக இரு, ஆனால் 4ஆமவனாக இருக்காதே என்கிறது இஸ்லாம். நாமலோ கல்வி மறுசீரமைப்பை எதிர்க்கும் 4ஆம் நிலையில் இருந்தார். இனிமேலாவது கல்வி மறுசீரமைப்பை உரியவர்களுக்கு செய்ய சொல்லிவிட்டு நாமல் ஒதுங்கிக் கொள்வது நல்லது என்பதையே 365 பாடம் உணர்த்தி நிற்கிறது. இனி நாமலுக்கே உரித்தான ஏரியாவுக்குள் போகலாம். 2022 ஆண்டு மே 9 நாட்டில் ஏற்பட்ட பதட்ட நிலைமையின் போது நிட்டம்புவ நகரில் படுகொலை செய்யப்பட்ட அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் வழக்கு தீர்ப்பு பற்றி நாம் விலாவரியாக விவரித்து நேற்று ஒரு பதிவிட்டிருந்தோம். அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் கொலைக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்புக்கு பிறகு நாமல் ராஜபக்ச உட்பட பொதுஜன பெரமுன கும்பலுக்கு புது தெம்பு ஏற்பட்டிருக்கிறது. அரகல என்ற புரட்சியை ஜேவிபி ஏற்படுத்தியது என்றும் அவர்கள் இப்போது அரசாள்கிறார்கள், மற்றவர்கள் சிறை சென்று விட்டார்கள் என்றும் சொல்கிறார் பொதுஜன பெரமுனவினுடைய செயலாளர் சாகர காரியவசம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரஜீவ் கீர்த்தி தென்னக்கோன் போன்றோர் 12 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மரண தண்டனை விவகாரத்தில் ஜனாதிபதி தலையிட்டு பொது மன்னிப்பு வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்கிறார். உண்மையில் அந்த 12 பேரின் குடும்ப பின்னணியை பார்க்கும்போது அவர்கள் அனைவருமே மிக சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். அதில் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்களாம், ஜேவிபியை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எந்தவித கட்சி அடையாளமும் இல்லாதவர்களும் இருக்கிறார்களாம். நாடும் மக்களும் மதமும் ஆபத்து என்று மக்களை உசுப்பேற்றி எந்தவித அரசியல் அருச்சுவடியும் தெரியாத கோட்டாபய ராஜபக்ச என்ற பிம்பத்தை ஊதி பெருப்பித்து அவருக்கு தேசத்தை காக்க வல்ல கடைசி அவதாரம் என்ற இமேஜையும் கொடுத்து அரியணையில் அமர்த்திய பிறகு நாடே ஸ்தம்பித்து போனது. குழந்தைக்கு பால்மா இல்லாமல், சமைத்து சாப்பிட கேஸ் இல்லாமல், அலுவலகத்துக்கு போக பெட்ரோலோ டீசலோ இல்லாமல் மக்கள் பெரும் துயருற்றார்கள். சரி, எதுவுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தண்ணீரையாவது குடித்துக்கொண்டு வீட்டில் முடங்கி தூங்கவும் முடியவில்லை. 16 மணித்தியாலத்துக்கு மேல் மின்வெட்டு அமுலில் இருந்தது. இப்படி ஒரு விரக்தியால் தான் மக்கள் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் வீதிக்கு வந்தார்கள். சுருக்கமாக சொன்னால் பொதுஜன பெரமுனவுக்கு வாக்கு போட்டவர்களும் சேர்ந்து வந்துதான் கோல்ஃபேஸில் ஒன்று கூடி தம் இயல்பு வாழ்க்கையை பாழாக்கியவர்களை துரத்தி அடித்தார்கள். பதவிக்கு வந்ததும் ஜனாதிபதி கமிஷன் போடுவதாக சொல்லும் நாமல் நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளிய தன் தந்தை மற்றும் சிற்றப்பாக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் 2023 ஆண்டில் வழங்கிய தீர்ப்பையாவது படிக்க வேண்டும்.
அதற்கு முதல் அமரகீர்த்தி அத்துக்கோர்ல எதற்கு கொல்லப்பட்டார் என்பதையும் ஆராய வேண்டும். அமரகீர்த்தி அத்துக்கோர்லவின் மரணமானது நியாயப்படுத்த முடியாத ஒன்று. அவர் ஒன்றும் வன்முறையாளர் கிடையாது. ஆனால் அவர் அன்று காலையில் சென்றது அலரி மாளிகையில் நடந்த பிரித்தோதும் வைபவத்துக்கு அல்ல. நாடு முழுவதிலும் இருந்து காடையர்கள் பலர் கோல்ஃபேஸில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த நிராயுத பாணிகளான மக்கள் மீது தாக்குதல் நடத்த அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்றே சமூக செயற்பாட்டாளர்கள் அப்போது குறிப்பிட்டார்கள். அந்த நிகழ்வுக்குத்தான் அமரகீர்த்தியும் சென்றிருந்தாராம். ஆகவே நாமல் விசாரணை கமிஷன் வைக்கும் போது கோல்ஃபேஸில் அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கம்பு புல்லு சகிதம் தாக்கியவர்களை பற்றியும் ஆராய வேண்டும். அதற்கு எல்லாம் முதல் ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் அப்படியே 4 ஆண்டுகள் இருக்கின்றன. 4 ஆண்டுகள் என்பதை 365 டிகிரி மாதிரி 4 மாதங்கள் என்று நினைத்தாரோ தெரியவில்லை. ஏகப்பட்ட வழக்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பவனி வர காத்திருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொண்டுவிட்டு ஷங்கர் படத்தில் வரும் பிரம்மாண்ட செட் போட்ட கனவு காட்சிகள் போல ஜனாதிபதியாகி விசாரணை கமிஷன் நியமிக்கும் காட்சி பற்றி யோசித்தால் புண்ணியமாக இருக்கும். நாமலை போலவே மற்றொரு அரசு குமாரரான சஜித் பிரேமதாச நேற்று முருத்தட்டுவே ஆனந்த தேரரை சந்தித்து உங்களைப் போலவே என்னையும் சமூக ஊடகங்களில் விமர்சனம் செய்கிறார்கள், அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம், சத்தியம் வெல்லும் என்று மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆலோசனை சொல்வது போல சொல்லியிருந்தார். நாம் தொடர்ச்சியாக முருத்தட்டுவே ஆனந்த வலவா ஹேங்குனுவெவ தர்மரத்த எனப்படும் மிகிந்தல தேரர் போன்றோரின் அசுத்த கூட்டணி பற்றியும் நாடு மீண்டும் பாதுகாப்பற்றதாக இருப்பதாக அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கும் வெற்று கோஷம் பற்றியும் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். சஜித் பிரேமதாசவும் வாலண்டியராக போய் இந்த ஜோதியில் கரைந்து அவரும் ஐக்கியமாகி இருக்கிறார் என்பதையும், சில வேளைகளில் சஜித் பிரேமதாச பேசும் கருத்துக்கள் ஞானசார தேரர் பரவாயில்லை என்ற அளவுக்கு இருப்பதாகவும் சொல்லியிருந்தோம். இதோ இப்போது சஜித் பகிரங்கமாகவே போய் முருத்தெட்டுவே ஆனந்த தேரரை சந்தித்திருக்கிறார். தனக்கு சம்பந்தமே இல்லாத பஸ் வண்டிகளில் ஏறிக்கொண்டிருக்கும் சஜித் பிரேமதாச இப்போது ஏறி இருப்பது அதே போல ஒரு பஸ் வண்டியில் தான். முருத்தெட்டுவே ஆனந்த போன்றோர் சமைக்க தொடங்கி இருக்கக்கூடிய விருந்தில் சஜித் ஒரு அழையா விருந்தாளி என்றுதான் சொல்ல வேண்டும். இது வேறு ஒரு களம். முருத்தட்டுவேயின் அபயராம விகாரை ராஜபக்சக்களின் சரணாலயம் போல இருந்த ஒன்று. ஆக இங்கே நாமல் ராஜபக்சவின் பட்டாபிஷேகத்துக்கான கறிவிருந்தே நடக்க இருக்கிறது. ஆனால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சத்தியாகிரகத்துக்கு போவது போல, மீனவர்களின் சத்தியாகிரகத்துக்கு போவது போல இதற்குள்ளும் வந்துவிட்டார் சஜித் பிரேமதாச. அதாவது நாமலை அரியணைக்கு ஏற்ற போகும் ஒரு அஜெண்டாவுக்குள் நுழைந்து அங்கேயும் மதிப்பெண் வாங்க பார்க்கிறார் சஜித். இனவாத மதவாத பேக்கேஜ்களை நாடு முழுவதும் விநியோகிக்கும் ஒரு டெலிவரி போய் அவதாரம் எடுத்தாலாவது தனக்குரிய கமிஷன் கிடைத்து ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று பார்க்கிறாரோ தெரியவில்லை சஜித். சஜித்தின் நிலைப்பாடு இதுதான் என்றால் அவருக்காக வாக்கு சேர்த்த மனோ கணேசன், சுமந்திரன் போன்றோரின் நிலைப்பாடுதான் என்ன? முஸ்லிம் கட்சி தலைவர்களினுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக கட்சியில் இருக்கும் ஹர்ஷடி சில்வா போன்றோரினுடைய நிலைப்பாடு என்ன? ஹர்ஷடி சில்வா பற்றி சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு விஷயம். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான சரித் அபேசிங்க ஊடகங்களிடம் சொல்கிறார், ஹர்ஷடி சில்வா கட்சிக்கு செய்யும் சேதாரங்களை நிறுத்த சஜித்தாலும் முடியாது என்று. அதாவது ஹர்ஷடி சில்வா போன்ற புத்திஜீவிகள் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதையே இந்த பாராளுமன்ற உறுப்பினரினுடைய அபத்தமான அறிக்கை காட்டுகிறது. அதாவது எந்த கட்டத்திலும் உண்மை பேசவே கூடாது. ஹர்ஷடி சில்வா நாட்டின் பொருளாதார நிலவரம் பற்றியெல்லாம் வகுப்பெடுப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. இவர்கள் காவி செல்ல முயன்று கொண்டிருக்கும் பொய் புரட்டு அரசியலுக்கு ஹர்ஷடி சில்வா தடையாக இருக்கிறார். அதனால்தான் பெரும் தலைவர் சஜித் பிரேமதாச அடிக்கும் லூட்டிகளை விட ஹர்ஷடி சில்வா பேசுவது இவர்களுக்கு எரிச்சலாக தெரிகிறது. அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கடைந்தெடுத்த இனவாத கும்பலுடன் போய் அரசியல் செய்வதுதான் மாற்று அரசியலா என்று பலர் சமூக ஊடகங்களிலும் தம் பலத்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கும் நிலையில் சஜித் பிரேமதாச பயணிக்கும் பாதை படு பயங்கரமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த அரசு பொருளாதார கொள்கைகளில் சொதப்பி IMF-இடமும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு 6 மாதங்களில் தெரித்து ஓடிவிடும் என்றுதான் சஜித் பிரேமதாச போன்றோர் நினைத்திருந்தார்கள். டிசம்பர் மாதம் ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாச சப்பாத்துக்கு போலீஸ் போட்டு தயாராகி இருக்கிறார் என்று கபீர் ஹாஷிம் சொன்னதன் பின்னணியும் அதுதான். ஆனால் அரசு பொருளாதாரத்தை தொடர்ச்சியாக ஸ்திரப்படுத்தி வரும் நிலையில் இனியும் அந்த விமர்சனங்களை முன்வைத்தால் யாருமே கணக்கில் எடுக்க மாட்டார்கள் என்பதால் தான் நாடு ஆபத்தில் என்று உருட்டி கொண்டிருக்கும் கூட்டத்தின் பஸ்ஸில் போய் ஏறி பார்த்திருக்கிறார் சஜித்.
அவர்கள் சஜித்தை கொஞ்சம் தூரம் அழைத்து போய்விட்டு இறக்கிவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் வந்திருப்பது சஜித்தை அரசாள வைக்க அல்ல என்பதை சஜித் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சஜித்தின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதைவிட நாமலும் திலீப் ஜெயவீரவும் பரவாயில்லை, எல்லாமே இப்போது ஒன்றுக்குள் ஒன்றுதானே என்று கட்சி மாறாமலாவது பார்த்து கொள்ள சஜித்துக்கு முடியும் என்றால் அதுவே பெரிய சாதனையாக இருக்கும். 2 அரசிளம் குமரர்களினுடைய கதைகளை பார்த்தோம். இனி அந்த அரசிளம் குமரர்களுக்கு அவர்களின் கட்சி உறுப்பினர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தவல்ல அதிகாரியின் அறிக்கையை பற்றி பார்க்கலாமா? லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக்க நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி உலகளாவிய ஊழல் தொடர்பான சுட்டெண்ணில் இலங்கை 121வது இடத்திலிருந்து 107வது இடத்துக்கு முன்னேற்றம் அடைந்ததன் பின்புலத்தில் தம் ஆணைக்குழு ஆற்றிய காத்திரமான பங்களிப்புகளை பற்றி விவரித்திருந்தார். 2017ஆம் ஆண்டிலிருந்து படிப்படியாக பின்னோக்கி சென்ற இலங்கை அடைந்திருக்கும் இந்த வெற்றி மகத்தானது என்றாலும் இது போதுமானதல்ல என்றும் இன்னும் எத்தனையோ படிகள் மேல் நோக்கி போக வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார் ரங்க திசாநாயக்க. வருமானத்துக்கு மேலாக சொத்துக்களை சேர்த்தவர்களின் சொத்துக்களை முடக்குவது உட்பட விசேட சட்டங்கள் கொண்ட அதிகாரமிகு சபையாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருப்பதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத்தாக்கிய அனைவரையும் சட்டத்தின் பிடிக்கு கொண்டு வர இருப்பதாகவும் லஞ்ச ஊழல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க 3 விசேட நீதிமன்றங்களை அமைக்க பிரதம நீதியரசர் அனுமதி அளித்திருப்பதாகவும் ஒரு நீதிமன்றம் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மற்றைய நீதிமன்றம் திங்கட்கிழமை முதல் தொழிற்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் ரங்க திசாநாயக்க. மேலும் இலங்கையை பரிசுத்த ஒரு நாடாக, மக்கள் வாழ்வதற்கு பிரியப்படும் ஒரு நாடாக மாற்ற தம் உழைப்பை கொட்டப்போவதாகவும் மக்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு புத்தெழுச்சி பெற்று தம்மோடு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தம் பழைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ரங்க திசாநாயக்க எதிர்பார்ப்பது போன்ற ஒரு நாட்டை தான் நாமும் எதிர்பார்க்கிறோம். கலவரங்கள் மிகுந்த இனக்குரோதம், இனவர்க்க முரண்பாடுகள் நிறைந்த வங்குரோத்தான தோல்வி கண்ட ஒரு நாட்டுடன் இந்த நாடும் கொடுக்கல் வாங்கல் செய்வதும் இல்லை, முதலீட்டாளர்கள் வரப்போவதும் இல்லை. இன்று $1 பில்லியன் மேற்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் வர இருப்பதாக கூறுகிறது முதலீட்டு ஊக்குவிப்பு சபை. இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு கூட்டம் காட்டு மிராண்டித்தனமாக இனவாத அஜெண்டாவை கையில் எடுத்திருக்கிறது. 3/2 பெரும்பான்மை கொண்ட அரச ஊடகங்கள் உட்பட ஏகப்பட்ட பௌதீக மனித வளங்களை கொண்ட அரசு இத்தேச விரோதிகளுக்கு எதிராக மிக கடுமையான முறையில் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அவர்களின் விஷம பிரச்சாரங்களுக்கு உடனுக்குடன் பதிலளிக்க வேண்டும். நொண்டிக் கொண்டிருந்த நாடு இப்போதுதான் நடக்க தொடங்கி இருக்கிறது. மீண்டும் கால்களை வெட்ட முனைவோர் பற்றி அரசு என்ன செய்ய போகிறது? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.